சாய் சத் சரிதம் அத்தியாயம் 26 பக்தபந்த் ஹரிச்சந்திர பிதலே மற்றும் கோபரல் ஆம்டேக்கர் ஆகியோரின் கதைகள். பக்தபந்த் என்பவர் திடீரென்று வலிப்பு வந்து உணர்வின்றி கீழே சாய்ந்தார். அவர்கள் எல்லோரும் பீதியடைந்தனர். பாபாவின் அருளாலும் அவர் தலைமீது தெளிக்கப்பட்ட நீராலும் அவர் பிரக்ஞைக்கு வந்து அப்போதுதான் தூக்கத்திலிருந்து விழித்தவர் போல் எழுந்து உட்கார்ந்தார். மற்றொரு குருவின் சீடர் என்று அறிந்து கொண்ட சர்வாந்தர்யாமியான பாபா அஞ்சாமலிருக்கும் அவருக்கு உறுதி கூறினார். அவரது சொந்த குருவின் மீதுள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்தி குருவையே உறுதியாக பற்றிக் கொண்டிருப்பாய் என்றார். ஹரிச்சந்திர பிதலை மசூதிக்கு சென்று பாபாவின் முன் வீழ்ந்து நமஸ்கரித்துவிட்டு தனது நோயாளி புதல்வனை பாபாவின் பாதங்களில் வைத்தார். பாபா அக்குழந்தையை கண்ட அத்தருணத்திலேயே கண்களை சுழன்று கொண்டு அப்புதல்வன் உணர்வற்று கீழே விழுந்தான். இதைக் கண்டு பெற்றோர் மிகவும் படபடத்து உணர்ச்சிவசப்பட்டனர். பின் பாபா அவளை நோக்கி, கொஞ்சம் புழு, அமைதியாயிரு, உன் இடப்பிற்கு இவனை எடுத்துச் செல், அரை மணி நேரத்தில் அவன் சுவாதீனத்துக்கு வருவான் என்று கூறி தேற்றினார். பாபா கூறியபடி அவர்கள் செய்தனர். பாபாவின் மொழிகள் உண்மையானதைக் கண்டனர். வாடாவுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட உடனே பையன் குணமடைந்தான். பிதலேயின் குடும்பத்தவர் அனைவரும் மிகவும் ஆச்சரியமடைந்தனர். ஒருநாள் கோபரல் ஆம்டேக்கர் நிலைமை மோசமாகியது. சீரடியிலேயே தற்கொலை செய்து கொள்வது என அவர் தீர்மானித்தார். எனவே தன் மனைவியுடன் சீரடிக்கு வந்து 2 மாதங்கள் தங்கியிருந்தார். அவர் ஒரு மாதிரியாக எண்ண பாபா வேறொரு விதமாக நடப்பித்தார். பாபாவின் அடியவருமான சகுன் என்பவர் வெளியே வந்து அவரிடம், அக்கல்கோட் மகாராஜின் இச்சரிதத்தை நீங்கள் எப்போதாவது படித்திருக்கிறீர்களா என்று அவரிடமிருந்து அந்நூலை வாங்கி படிக்கத் தொடங்கினார். எதேச்சையாக ஒரு கதையை அவர் படிக்கத் தொடங்கினார். அக்கல்கோட் மகாராஜின் அடியவன் ஒருவன் தீர்க்க முடியாத ஒரு வியாதியால் மிகவும் அல்லலுற்று தாங்க முடியாமல் போகவே அவன் மனம் உடைந்து தனது தொல்லைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டுவர ஒரு நாள் நள்ளிரவு கிணற்றில் குதித்துவிட்டான். உடனே மகாராஜ் அங்கு வந்து அவனை தன் கரங்களாலேயே வெளியே எடுத்தார். நல்லதோ கெட்டதோ, தற்கொலை உனக்கு உதவியளிக்காது, மீண்டும் ஒரு பிறவி எடுத்து அக்கஷ்டத்தையே அடைய வேண்டும். தக்க சமயத்தில் கிடைத்த கதையை படித்துவிட்டு ஆம்டேக்கர் மிகவும் ஆச்சரியப்பட்டார், உள்ளமுருகினார். பாபாவின் குறிப்பை இக்கதையின் மூலம் அவர் பெற்றிருக்காவிட்டால் அவர் உயிருடன் இருந்திருக்க மாட்டார். பாபாவின் சர்வ வியாபித்வத்தையும் தயாலத்தையும் அவர் கண்டு பாபா மேலுள்ள நம்பிக்கை அவருக்கு உறுதியாகி அவர் பாபாவின் பெரும் பக்தராகிவிட்டார். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.